ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல திடீர்னு சண்டை வந்தது. ஆனா, அது வந்து சண்டைக்கு ஒரு பெரிய காரணமே இருக்காது. ஒரு சின்ன காரணமா தான் இருக்கும். ஆனா, அத ஊதி ஊதியே பெருசாக்கிடுவாங்க. சில பேர் கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவாங்க. சில பேர் டைவர்ஸ் வரைக்குமே போயிடுவாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் வராம இருக்கிறதுக்கு நான் சில டிப்ஸ் சொல்றேன். புடிச்சா ஃபாலோ பண்ணுங்க. இல்லன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. டிப் 1 பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இப்ப வந்து எல்லார் கையிலயும் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கும். அதில் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன குரூப்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ்னு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் என்ன இல்லை, இன்னைக்கு வந்து இந்த இந்த பொருள் இல்லை, அந்த பொருள்னு சொல்லிட்டு அதில் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் வெளில போகும்போதும் சரி, நீங்கள் வெளில போகும் சரி, அந்த அந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். மோஸ்ட்லி இந்த சின்ன விஷயத்தில் தான் சண்டையே வரும். நான் இது வாங்கிட்டு வர சொன்னால் நீங்கள் வாங்கிட்டு வரல அப்படின்ட்டு ஒரு சண்டை வரும். அந்தமாரி அப்டேட் பண்ணும்போது அந்த சண்டையை வந்து இதில் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு வரவு செலவுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன செலவு பண்ணாங்கன்னா அதில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும். என்னடா இவ குரூப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி இது பண்ண சொல்கிறா இல்லையா, நாங்கள் பர்சனலாகவே பேசிப்போமே வாட்ஸ்அப், எதுக்கு குரூப் ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி குரூப் ஓப்பன் பண்ணி பேசுகிற போதும் ஒன்று பர்சனலாக பேசும்போதும் ஒரு இது இருக்கும். நீங்கள் பர்சனலாக பேசும்போது நிறையா பேசியிருப்பீங்க. அப்போ இந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து குரூப் ஓப்பன் பண்ணி வச்சு இதுமாரி பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும். டிப் 2 பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஹாலிடே இல்லை ஒர்க் இல்லாமல் வீட்டில் இருக்கீங்க. சும்மா டிவி பார்க்காம போய் ஹஸ்பண்ட் வந்து கிச்சனில் வந்து ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பாருங்கள். முடிஞ்சால் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைனா கூடயாவது நில்லுங்க. நின்றுட்டு அவங்க கூட கொஞ்சம் பேச்சு கொடுங்க. உனக்கு என்னம்மா பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு கொடுங்க. அவங்க அப்போ வந்து அவங்க மனசில் உள்ளதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும். என்னடா இதெல்லாம் போய் கேட்கணுமான்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் கேட்டு தாங்க ஆகணும். உங்களுக்காக உங்களை நம்பி தானே அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி அதை வாங்கி கொடுக்குறதையும், அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி அங்கே அழைச்சிட்டு போகிறதுலையும் ஒன்றும் தப்பாகிட போகிறது கிடையாதுல்ல. இதனால கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் வரும். அதுக்காக தான் சொன்னேன். அவங்களையும் இந்த லீவ் நேரத்தில் வெளியில் அழைச்சி போயிட்டு வாங்க. அப்போ தான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த ப்ரெஷரில் அவங்களுக்கு வந்து கோவம் தான் வரும். அப்படி வெளில போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீனஸ் வரும். ஒரு லைஃப் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயிட்டுருக்கும். டிப் 3 இது வந்து ஒய்ஃப்குள்ளது. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே நீங்கள் வந்து வீட்டில் நடந்தது, பக்கத்து வீட்டில் நடந்தது, எய்த்த வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் போய் அவங்க மண்டையில் போய் திணிச்சிங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ண இடத்துல உள்ள டென்ஷனையும் இங்கே உள்ள டென்ஷனையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அது பெரிய சிக்கலில் தான் போய் முடியும், சண்டையில் தான் போய் முடியும். அதனால் வந்து ஒய்ஃப் என்ன பண்ணிங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்தோடனே பேக்கெலாம் வாங்கி வச்சுட்டு, என்னம்மா இன்னைக்கு ஏமா அப்படி இருக்கீங்க, என்னாச்சு ஒர்க் பிளேஸில் என்னாச்சு, சரி விடுமா பார்த்துக்கலாம், இதுமாரி எப்பயுமே என்ன எல்லா நேரத்துலையுமே இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதலாக பேசணும். அப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் மேலே ஒரு புரிதல் வரும். டிப் 4 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்கிட்ட ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்து வச்சுட்டு டெய்லி இப்போ ஏதாவது திங்ஸ் வாங்க போகிறீங்கன்னா, அம்மா நான் இதுமாரி இதை வாங்க போகிறேன், ஒரு 500 கொடு, ஒரு 1000 கொடுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு போங்க. அப்போ அதுமாரி வாங்கிட்டு போகும்போது ஒய்ஃப்க்கு வந்து குடும்ப வரவு செலவு பார்க்குறோம் நம்ம தான் சொல்லிட்டு ஒரு புரிதல் வரும். குடும்பத்தையும் நம்ம தான் கட்டி காப்பாற்றணுங்கிற ஒரு புரிதலும் அவங்களுக்கு வரும். அதையும் மீறி உங்களுக்குள்ள சண்டை வந்து நான் எங்கள் அம்மா வீட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா போங்க. போனோடனே உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி வந்து கூப்பிட வந்தாங்கன்னா திரும்பி வந்துடுங்க. அப்படி கூப்பிட வரலைன்னா 2 நாள் அம்மா வீட்டில் இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுங்க. தயவு செய்து உங்கள் சண்டையை போய் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்க. நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நல்லவங்களை வந்து உங்களை வந்து சேர்த்து வைக்கணும்னு தான் நினப்பாங்க. மோஸ்ட்லி இந்த கெட்டவங்க இருப்பாங்க பாருங்களேன், இந்த சண்டையில் எப்படியெல்லாம் இன்னும் அந்த சின்ன சண்டையை ஊதி பெருசாக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து லாபம் இதனால் எந்த லாபமும் கிடையாது. ஆனால் நம்ம அதில் வந்து லாஸ் ஆக போகிறது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஸோ வந்து அடுத்தவங்க சொல்கிறத காதில் வைக்காமல் இந்த சண்டையை எப்படி சமாதானமாக்கணுமோ அப்படி அந்த வழியில் போய்க்கங்க. தயவு செய்து சண்டையை உங்கள் பிள்ளைங்களுக்கு நேரம் மட்டும் போட்டுறாதீங்க. அவங்களும் அதை பார்த்துட்டு அதுமாரி தான் வளருவாங்க. ஸோ உங்களுக்குள்ளே சண்டை வந்தாலும் அப்போயே சமாதானம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.